ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னா இந்த மாங்காய் வச்சு. ஸோ இது இப்போ மாங்காய் சீசன் போயிட்டுருக்கனால நிறைய மாங்காய் கொண்டு வராங்க. 10-16 ஒரு நாளைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றத விட இதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு மாங்காய் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் தெரியுமா? அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வேணுங்கிற இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் மாங்காய், அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டேன். இது எப்படி கட் பண்ணணுங்கிறது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லேஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்லைஸும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த லெவலுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயம் வந்து கலக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சுகர் வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தேன். பட் மாங்காய் பார்த்தது டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் இது இந்த ரெசிபி செஞ்சே ஆகணும்னு சொல்லி செய்கிறேன். ஸோ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மாங்காங்கனால கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தி சாப்பிட்டா ஆசையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா காலையில் கஷ்டமாக இருக்கும். தென் கொஞ்சமாக சால்ட்டு நான் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உடனே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சாப்பிடுவேன்னா தண்ணி தொளிக்க வேண்டாம். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்துடும், வெளியே வந்துடும். சரியா? அதுலேயே ஊறி ஒரு டேஸ்ட் வரும். தென் வந்துட்டு நம்ம அந்த கடையில் மாங்காயில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் நல்லா பொழிச்சு செம்ம ரெட்டிஷாக தெரியும் இல்லையா, அது வந்துட்டு அந்த ஜிலேபி பவுடர்னு சொல்லுவாங்கல்ல, கேசரிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பவுடர் போடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஹெல்தி கிடையாது, நல்ல விஷயம் இல்லை. ஸோ அதனால் அதை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் போடுறேன். பட் வந்துட்டு உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நல்லா குலுக்க போகிறோம். குலுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அல்ட்டியாக இருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது கூட குறை இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுட்டோன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போட்டுக்கலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் மாங்காய் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி போட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா குலுக்கி இருக்கோம். உங்களுக்கு யாராவது எனிமீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நல்லா குலுக்கிடுங்க. அவங்க மண்டையாக வச்சுக்கோங்க. இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க மண்டையாக நினச்சி போட்டு குலுக்கி எடுத்துட்டு பார்க்கலாமா? வேறு லெவலில் இருக்குல்ல. இது நான் குலுக்கி ஃபஸ்ட்டு ஸ்டிங்ஸில் எடுத்தது. இப்போ எகெயின் குலுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக தெரியுதா? நம்ம இத்தனோடு தான் தண்ணி ஊற்றணும், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அவுட்புட் இது தான், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் நல்லா காரமாக இருக்கிற இடமா பார்த்து டேஸ்ட் பண்ணலாமா? Oh my God. டான்ஸ் வருது. ஒன்ஸ் இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸ்வீட்டு, காரம், உப்பு எல்லா மாதிரி ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கும். பத்தலைன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். எனக்கு இதுவே ஓகே தான். ஏன்னா இதுவே மாங்காவே சூடு இல்லையா, அதனால் வேணாம். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.